கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே கண்மலையில் பிரகாசிக்கும் சுடர்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். இந்த புதிய நிகழ்ச்சி கர்த்தருக்குள்ள இன்னும் பெருகவும் அநேகரை சுடர்களாக ஜொலிக்க வைக்கத்தக்கதாக, பிரகாசிக்க வைக்கத்தக்கதாக நம்ம இணைந்து இந்த இடத்துல நம்முடைய பிரதர் நமக்காக ஜெபிப்பாங்க. மகா இரக்கம் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் கண்மலையில் ஆண்டவரே பிரகாசிக்கிற சுடர்களாய் இன்றைக்கு ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிற நம்முடைய தேவ பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே இந்த நாட்களில் இவர்கள் மூலம் ஆண்டவருடைய வார்த்தைகள், சாட்சிகள், அப்படி செய்கிற ஆண்டவரை ஊழியத்தில் பிரகாசிக்கிற சுடர்களாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்து அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க, அநேகருடைய விசுவாசத்தையும் ஜெப அபிஷேகம் தட்டி எழுப்ப, தரிசனத்திலே ஆண்டவர் இன்னும் தீவிரமாய் ஓட தேவன் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கரம் இருப்பதாக. ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளோடும் ஒவ்வொருத்தரோடும் உங்களுடைய கரம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இந்த ஜாய் டிவியின் மூலமாக இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிற கண்மலையில் பிரகாசிக்கும் சுடர்களாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற தெய்வ மனிதர்களை, தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம். நம்முடைய மத்தியில் அருமையான சகோதரர் டேனியல் அவர்கள், அவருடைய மனைவி தேவேரா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க சிறுவர் ஊழியத்தை நடத்தி துறைப்பாக்கம் பகுதியில் சென்னை பட்டணத்திலிருந்து பல தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களிலே, பல கிராமங்களிலே, பல பட்டணங்களிலே செய்து வருகிறார்கள். அதனால் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கண்மலையில் பிரகாசிக்கும் சுடர்களாய் கர்த்தர் கொண்டு வந்து அவருடைய அனுபவங்களை, அவர்கள் குறித்த சாட்சிகளை, அவர்களை கர்த்தர் நடத்துகிற அந்த தரிசன பாதையை, விசுவாசமான காரியங்களை, அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் நடந்த காரியங்களை இன்றைக்கு உங்களோடு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளோடும் நேயர்களோடும் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை வந்ததுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தபடியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அருமையான கிராமத்து சுவிசேஷகர் அருமையான ஐயா ஜார்ஜ் அவங்க பனையூர் பகுதியில், ஈசிஆர் பகுதியில், சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க. பல கிராம பகுதிகளில், பட்டணங்களில் சுவிசேஷத்தை கிராம நாட்டுப்புற பாடல்களோடு சேர்ந்து அநேகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறார். அவளோடு டீமாக சேர்ந்து நம்முடைய ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்திலும் இணைந்து அநேக இடங்களிலே சுவிசேஷம் 7 நாளும் அறிவிக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவர்கிட்ட அநேக காரியங்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அவர் மூலம் நிறைய சாட்சிகளையும், அவர் இந்த கிராம ஊழிகளில், பாடல் ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் அவரை கொண்டு செய்த காரியங்களை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரி ரூத் ஷீலா அவர்கள் கண்ணகி நகர் பகுதியில் வீட்டு சபையும் மற்றும் சுவிசேஷ ஊழியங்களை, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய சென்னை பட்டணம் மாத்திரமல்ல, பல மாவட்டங்கள், கிராமங்களிலே கூட ஆண்டவர் அவர் கொடுத்த தரிசனத்தை செய்து வருகிறார்கள். அந்த ஆசீர்வாத கண்மலையோடு இணைந்து பிரகாசிக்கிற இந்த சுடர்களை கர்த்தர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இவர்கள் மூலம் அநேக காரியங்களை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள அவளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே மத்தியில் கர்த்தர் என கொடுத்த ஆண்டவர் மனைவி எஸ்தர் வின்சென்ட் அவர்களுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த தரிசன திட்டத்திற்காக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இதன் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசி வருகிறார். அநேக நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறீர்கள். இதை பார்ப்பது மாத்திரமல்ல, நீங்களும் எங்களோடு சேர்ந்து பங்கு பெறவும், நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு ஆதாரமாக நாம் சந்தோஷமாக இருக்கிற இந்த நேரத்தில் சந்தோஷமான ஒரு பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து இந்த கண்மலை குடும்பமாக நாம் கர்த்தரை ஆராதித்து
அதுக்கடுத்து நிகழ்ச்சிக்குள்ளே நாம் கலந்து ஒவ்வொரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு பாடலை பாடி கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் இருந்தாலும் கண்ணீரின் பாதையிலோ நெருக்கத்தின் நேரத்திலோ, கண்ணீரின் பாதையிலோ நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். நம்மை வாழ்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா. எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமா, பாருங்க, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சந்தோஷமா இதை கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில கண்மலையில பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த கொண்டு வந்த கண்மலையில பிரகாசிக்கும் சுடர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான தாசன் டேனியல் ஐயா அவர்களை உங்களிடத்தில் அறிமுகம் படுத்திருக்கிறேன். அவருடைய மனைவி தேவேரால் அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அவங்க சிறுவர் ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அது எப்படி செய்கிறாங்க, இந்த தரிசனம் அவர்களுக்கு எப்படி வந்தது, இதன் மூலம் எப்படி தேசம் முழுவதும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, அதில் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்க எப்படி இதை நடத்துகிறாங்க அப்படின்லாம் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். பார்க்குற நீங்களும் ஆவலாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக இவர் மூலமாய் பேசுவார். சரிங்களா? ஸ்தோத்திரம் பிரதர். சரிங்களா? வந்தது ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? சிறுவர் ஊழியம் செய்கிறீங்க, நீங்களும் சிறுவர் ஊழியம் சேர்ந்து செய்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம். இது எப்படி இந்த தரிசனம் உங்களுக்கு வந்தது, எத்தனை வருஷமாக செய்கிறீங்க, எந்த பகுதியிலாம் செய்வீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நம்ம அருமையான இதனுடைய பிள்ளைகளுக்கு நேயர்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் குடும்பமாக 2000 ரட்சிக்கப்பட்டோம். 2010 இந்த தரிசனத்தை, சிறுவர் ஊழியர் தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எப்படின்னா, நாங்கள் கிராம ஊழியங்களுக்கு அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தோம். கிராம ஊழியங்களுக்கு போகும்போது பெரியவர்களையும் வீடு சந்திப்பும் அந்த ஊழியத்தை தான் செய்திருந்தோம். ஆனால் அங்கே போகும்போது சிறு பிள்ளைகள் அங்கும் இங்குமாக ஓடி ஓடி விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த ஊழியர்களும் எந்த ஒரு குழுவினரும் அவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் என்னுடைய பார்வை அந்த சிறு பிள்ளைகள் மேலே பட்டது. அப்போ இவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்றை நாம் செய்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி அந்த பாரத்தை அந்த கிராம ஊழியங்கள் மூலமாகத்தான் பெற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம்.
ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அதுக்கான வாசலை திறந்தார். ம். அதுக்கு பின்பதாக அந்த சிறு பிள்ளைகளுக்கு விபிஎஸ் ம். ஆண்டுக்கு ஒரு முறை நடத்த ஆரம்பித்தோம். ம். அப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயர் காலங்களில், ம். ஈஸ்டர், ம். குட் ஃப்ரைடே காலங்களில் அந்த பிள்ளைகளை ஃபாலோ பண்ணி ம். தொடர்ந்து அந்த கிராமங்களுக்கு செல்ல ஆரம்பித்தோம். அதுக்கு பின்பதாக சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தோம். ம். அப்படியாக அந்த சபைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அந்த பிள்ளைகளை பக்கத்தில் உள்ள சபைகளுக்கு கொடுத்து அவர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்படியாக அந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை பெற்றுக்கொண்டோம். அதுக்கு பின்பதாக அந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்கு தேவையான உபகரணங்களை ம். நாமே தயாரித்து வழங்கினால் இன்னும் பிள்ளைகளுக்கு ரொம்ப கிராம மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி பாடல் எழுதி ஆக்ஷன் பண்ணி வீடியோக்கள் வெளியிட்டு புத்தகங்களை ரெடி பண்ணி மனப்பாட வசனங்கள், மிஷினரி ஸ்டோரிஸ் மூலமாக அந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்கு தேவையான முழு உபகரணங்களையும் தயாரித்து வழங்கி அந்த கிராம சபைகள் பலப்படும்படியாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு பிள்ளைகளை இதெல்லாம் நீங்க உங்க சொந்த பணத்துல செய்வீங்க? சொந்தமான ஊழியத்தில் செய்து வருகிறோம். அதனால அந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை அந்த கிராம ஊழியங்கள் மூலமாக பெற்று இப்போ 15 ஆண்டுகளுக்கு மேலாக முழு நேர பணியில் இந்த சிறு பிள்ளைகள் ஊழியங்களுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு வருகிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். இப்போ சகோதரி கிட்ட கேள்வி. சிஸ்டர் பிரைஸ் லார்ட். இப்போ இந்த ஊழியத்தில் நீங்கள் பிரதரோட குடும்பமாக சேர்ந்து செய்கிறீங்க. இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுக்கும் அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டதா இல்லை பிரதர் கொடுக்கப்பட்டதுனா நீங்கள் இணைந்து செயல்படுறீங்களா? உங்களுக்கு எப்படி இந்த அனுபவம்? என்னோட பங்களிப்பும் அந்த சிறு பிள்ளைகளை குறித்து தான். எவ்வளோ பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க, கஞ்சாவுக்கு அடிமையாக போயிடுறாங்க, செல்லுக்கு அடிமையாக போயிடுறாங்க. அவங்கள குறித்து எனக்கு நிறைய பாரம் உண்டு, ஜெபிக்கிறது உண்டு, அவங்ககிட்ட பேசுவேன் நிறைய. இப்போ நீங்கள் பண்ணுறதுனால, இப்போ இவ்வளோ 20-15 வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ பண்ணுறதுனால எப்படிப்பட்ட மாற்றங்கள் அந்த சிறு பிள்ளைங்கிட்ட? அவங்களுக்குள்ள நல்ல மாற்றம் வந்துருக்குது. நம்ம நல்லதுக்கு தான் ஆண்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க. இப்போ நாங்கள் ஜெயிலுக்கெல்லாம் நிறைய பசங்க போயிருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்காக நான் ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு கூட போயிருக்கேன். எந்த ஜெயில் மினிஸ்ட்ரி? புழல் ஜெயில் போயிருக்கேன். இன்றைக்கி அந்த பிள்ளைங்களாம் நல்லா வேலைக்கு போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆண்டி போகிறாங்க, சொத்துற சொல்லுவாங்க. துறை பக்கத்தில் எல்லாம் சொந்த வீட்டுக்காரங்க தான். இன்னும் சொல்ல போனால் ஊருக்காரங்க. அவங்களோட பிள்ளைங்களாம் ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க. அப்போ நான் ஆஃபீஸ் போவேன், மினிஸ்டரி ஸ்தாபனத்துலேருந்து ஆஃபீஸ் போகும்போது அந்த வழியில் போகும்போது ஆண்டவர் கேட்பார், பார்த்தீங்களா நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிச்சிங்களா, நான் காவலில் இருந்தேன், இப்படி நிறைய 4 காரியத்துக்கு வியாதி குறித்து ஆகாரம் இல்லாத ஆகாரம் கொடுத்தீங்களா, உடை இல்லாத இருந்தேன் எனக்கு உடை கொடுத்தீங்களான்ட்டு ஆண்டவர் கேட்பார். பார்த்தீங்களா அந்த 4 ஊழியத்தையும் செய்யணும் அப்படின்னு எனக்கு உள்ள அப்பவே எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. ஆண்டவரே எனக்கு எல்லாமே அந்த பாரத்தை கொடுத்தாங்க. நான் அந்த ஊழியத்தெல்லாம் செஞ்சிட்டேன். வியாதின்னா ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கும் போயிருக்கேன். அந்த மத்தியிலே ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய குழந்தை கொடுத்துருக்காங்க, சுகம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வாலிப பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி போவாங்க, எல்லாரும் குடிக்கிறதுக்கு போவாங்க. துறை பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒயின் ஷாப் தான். அது மத்தியில் கூட நான் செய்வேன். எல்லாரும் இந்த மஞ்சள் பொண்ணு ஏன் இப்படி எல்லாத்துக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்கா, ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு. நான் ஆண்டவருக்காக நான் சாக கூட நான் ஆயத்தம் தான் அப்படி சொல்லிட்டு தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் பானப் கிறிஸ்டினா? நீங்கள் பிரம்மலை கிறிஸ்தவரா? பாதியில் வந்தவங்க தான். இந்து குடும்பத்தில். உங்களுக்கு எந்த ஊருக்கு? நான் தருமபுரி மாவட்டம். அங்கேருந்து இப்போ சென்னைக்கு நீங்கள் திருமணம் ஆகி வந்திருக்கிறீங்க. சென்னைக்கு வந்து 23-24 வருஷம் ஆயிடுச்சு. அதாங்கிறது இங்கே திருமணம் ஆகி வந்திருக்கு. ஆமாம். அப்படி பார்த்தா நானும் வாலிபத்திலே இந்த சிறு வயதிலே மேரேஜ் ஆனதுலாம் வாலிபத்திலே வந்தது தான். என்ன கூட ஆண்டவர் அழைச்சிருக்காங்க. அந்த அழைச்ச நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் முழு நேர ஊழியத்தில் தான் ஆண்டவருக்காக இருக்குதோ இல்லையோ மனரம்பியுமா நாங்கள் மையப்பட்டு மற்றவருக்கு சொல்லும்போது ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்யும். எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது? உங்க இதுல தாய் தகப்பன்மார் நிறைய யாராவது ஊழியரா இருக்கிறாங்களா, இல்ல நீங்க தான் முதல் ஜெனரேஷனா? நாங்க தான் முதல் ஜெனரேஷன். அந்த ஊருக்கே நாங்க தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ். அப்படியா? ஆமா. அவங்க எங்க ஐயா விட்டு ஊர்ல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கொள்கை, கடவுள் இல்லைன்ற கொள்கையில இருக்கிறவங்க. அந்த இடத்துல நிறைய எதிர்ப்புலாம் வந்துச்சு. இவங்க ஊர் விட்டு ஊரு போய் மதம் மாறிட்டாங்க. இவங்க சென்னைக்கு போனதே தப்புன்னு சொல்லிட்டு எதிர்த்தாங்க. யாரெல்லாம் எங்களை காயப்படுத்தினாலும் எதிர்த்தாங்களோ. ஆனா அவங்க மத்தியில இவங்க
உண்மையான தெய்வத்தோடனா எங்கள் குடும்பத்தை நல்லா நடத்துவங்க. எந்த கெட்ட பழக்கம் எல்லா குடும்பத்துலேயும் குடி, கெட்ட பழக்கம், சமாதான குறைச்சல் எல்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவருக்காக நாங்கள் இருக்கிற சாட்சியும் பார்த்து நாங்கள் துறைப்பக்கத்தை ஒரே வீடு வந்ததே அந்த வீடு தான் 23 வருஷம். அந்த இடத்துலையும் ஒரு சாட்சி தான், நாங்கள் வாழ்ந்த இடத்துலையும் ஒரு சாட்சி தான், நாங்கள் இருந்த ஊழியத்துலேயும் நாங்கள் சாட்சி தான். இந்த ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தோம், அங்கே எல்லா இடத்துலையும் ஆண்டவர் எங்களை ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை கொடுத்து அவரோட பணி முழு நேர பணியில் உண்மையாக கொஞ்சத்தில் உண்மையாக அந்த ஊழியத்தை கொடுத்தாங்க ஆண்டவர். இன்ன வரைக்கும் அந்த பொறுப்பில் எங்கள் ஜீவ பிரிவு வரைக்கும் நாங்கள் ஆண்டவருக்காக சிறுவர் ஊழியத்தை செஞ்சுட்டு. சரி பாருங்க ஐயா, இப்போ உங்களுக்கு நீங்கள் சென்னையில் வந்து முதல்ல வேலை செஞ்சீங்களா? ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சீங்க? சிக்கன் கோழிக்கறி. கோழிக்கடை. வெரி குட். சரி, அப்போ எங்கள் ஊரில் ஒரு ஆண்டவர் ஆடை பிடிக்க சொன்னார், ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. சரி, ஆடுகளுக்கும் கிராமங்களில் போய் வீடு சந்திச்சு கிராம ஊழியமும் பண்ணி. அது எப்படி குறிப்பாக வந்து சிறுவர் ஊழியத்தில் நீங்கள் எப்படி ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார்? நீங்கள் எப்படி அதை ஆண்டவர் பேசினதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா 5 வகையான ஊழியம் இருக்குது, சரிங்களா? அதில் சிறுவர் ஊழியன்றது ஒரு முக்கியமான ஒரு ஊழியம், சரிங்களா? அது எப்படி நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி அதில் உங்களுக்கு ஒரு பாரம் வந்தது? நீங்க போய் செஞ்ச இடத்துல அதன் மூலம் எப்படி ஆத்மா ஆதாயம் பண்றீங்க, எப்படி அவங்கள அணுகுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. சிறுபிள்ளைகள் ஊழியத்தை முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிராம ஊழியத்தின் மூலியம் பாரம் கிடைச்சிது. ஆனால் அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதுக்குரிய உற்சாகம் எல்லாம் நம்ம ஒரு பயிற்சியின் மூலமாக தான் அதை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொண்டோம். இப்போ சந்திக்கிறது வந்து முதல்ல போன உடனே அந்த சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வசனம் சொல்லி, ஒரு பாடல் சொல்லி, ஒரு கேம், மேஜிக், இந்த பலூன் மூலமாக, அதே மாதிரி பப்பட் ஷோ மூலமாக எப்படியாவது அந்த சிறு பிள்ளைகளுக்கு இந்த வேஷம் மாதிரி போட்டுக்கின்னு அந்த கிராம ஆக்ஷன்லாம் பண்ணி அவங்களுக்கு அவங்க பாணியிலே நாடகம் மூலமா சொல்லி அந்த பிள்ளைகளை ஈர்த்து கதைலாம் சொல்லுவீங்க. எல்லா கதைலாம் சொல்லுவோம் இயேசுவை பத்தி. சரி 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 சரி. அப்படிதான் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம். சரி சரி. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சபை ஊழியம் இருக்கும் இல்லைங்களா? நீங்க ஒரு பகுதியிலேயே செய்வீங்களா, இல்லை பல மாவட்டங்கள் தேசம் முழுவதும் போவீங்களா, கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் போவீங்களா? அப்படி போய் நிறைய ஆதாயப்படுத்துறது உண்டா? அதில் நீங்கள் போனது என்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க? இல்லை பிரச்சனை வரும்போது உங்களுக்கு நீங்கள் எப்படி 2 பேரும் இணைஞ்சு அதை செய்கிறீங்க? ஏன்னா இது ரொம்ப சேலஞ்சான ஊழியம் இல்லையா? ஏன்னா பணம் அப்படின்னு செய்யும்போதே சத்ரு வந்து நம்ம குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள், ஒரு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு பெரிய காரியங்கள மன ஒற்றுமை இல்லாத தன்மையெல்லாம் ஏற்படுத்தும். அதெல்லாம் நீங்க எப்படி செய்யுங்க? முதல்ல நான் வந்து ஊழியம் ஒரு நாங்களாக போய் செய்கிற சில மாவட்டங்கள், சில கிராமங்கள். எந்தெந்த மாவட்டம் போயிருக்கீங்க? கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, திண்டிவனம், செஞ்சி, கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், இந்த மாதிரி மாவட்டங்கள் மேற்கு மாவட்டம் அதிகமாக செஞ்சுட்டு வரோம். சரி சரி. அது இல்லாமல் உங்களை மாதிரி ஊழியக்காரர்கள் எங்கள் கிராமத்தில் வந்து செஞ்சு கொடுங்க, எங்கள் சபையில் செஞ்சு கொடுங்க. சண்டே ஸ்கூல் மெயினாக அதை செய்கிறோம். பள்ளி ஊழியங்கள் அது செய்கிறோம். கிராமங்களில் போயிட்டு சிறு பிள்ளைகளை பார்த்து அவங்களுக்கும் சொல்லி உற்சாகப்படுத்தி பக்கத்தில் உள்ள சபைகளில் கொடுத்துட்டு வரோம். இதில் வரக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு போகும்போது, நிறைய போகும்போது இப்போ குழப்பம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆமாம். ஆனால் இதுக்கு பின்னாடி மனுஷன் இருக்கிறான்றது நாங்கள் பார்க்கறதில்ல. உடனே ஒப்பு கொடுத்து பிசாசு இதெல்லாம் செய்கிறான்றதை தெரிஞ்சுக்கின்னு கட்டி ஜெபம் பண்ணிட்டு போகும்போது நிறைய வாசல்கள் திறக்கும். இதில் ஒரு காரியத்தை சொல்லணும்னா, சாட்சியாக இந்த ஒரத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் இந்த பக்கம் படப்பை பக்கத்தில் ஒரத்தூர், அந்த கிராமத்தில் சுவிசேஷத்திற்காக அங்கே போயிருக்கோம். போகும்போது அங்கே கிறிஸ்துவ அந்த சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் வந்து அந்த ஸ்டேஜ் எல்லாம் போடுறத பார்த்து அவங்க தடை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தடை பண்ணும்போதும் நாங்கள் அது சோர்ந்து போகாமல் சரி அதை நிறுத்திட்டு நாங்கள் இருக்கிறவங்க கைகோர்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது அந்த தடை செஞ்ச அந்த ஃபேமிலிக்கு ஒரு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வரும்போது அவரோட மச்சினர் வந்து ஜிஹெச்சில் ரொம்ப சீரியஸாக அட்மிட் ஆகியிருந்தார். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவர் இறந்துட்டார்
அப்படின்ற ஒரு திடீர் செய்தி வந்த உடனே ம். எங்களோடு போராடுறது அந்த போராட்டத்தை விட்டுட்டு ம். அந்த காரியங்களை பார்க்கறதுக்காக அவர் உடனே வண்டி எடுத்து ஃபேமிலியாக குடும்பமாக அவங்க ஊரை விட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. ம். அப்போது அந்த ஒரு குடும்பம் தான் எதிர்த்துது. ம். ஆனால் எங்களுக்கு தெரியல நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்ட்டு. ம். அவங்க போன உடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ம். நீங்கள் இப்போ நடத்துங்க, ம். நீங்கள் இப்போ ஸ்டேஜ் போட்டு உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு கிறிஸ்தவர்கள் ம். பிள்ளைகளுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல காரியத்தை தான் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ம். இது வந்து புரியாத ஒரு சிலர் தான் ம். இதை எதிர்பார்க்குறாங்களே. ஆனால் நாங்கள் 100 வீடில் அந்த ஒரு வீடு தான் அந்த மாதிரி, மற்ற நாங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மக்களே, ம். கிராம மக்களே ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ம். நாங்கள் 1 hour ப்ரோக்ராம் தான் வச்சுருந்தோம். ம். அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் நடத்துங்கன்னு சொல்லிட்டு சிறு ஆமென். பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்டேஜில் வச்சு ஆ. பாடல், கேம்ஸு, ம். நாடகங்கள் மூலமாக, பப்பட் ஷோ மூலமாக ம். அந்த மக்களுக்கு சுவிசேஷம் இருக்கும்போது ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ம். வாழ்த்துதல் சொல்லி ம். கண்டிப்பாக இந்த ஆண்டவர் நிச்சயமான ஒரு நல்ல தேவன் தான் என்பதை உங்கள் மூலமாக நாங்கள் அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அந்த பகுதியில் ஒரு பெரிய தாக்கத்தை அதன் மூலமாக ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இந்த ஊழியங்கள்ல இப்போ நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியை இப்போ உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? ஆமாம். உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் குடும்பமாக தான் போய் எல்லா இடத்துலையும் தங்கி தங்கி அப்போ தான் இப்பயும் ஃபேமிலியாக வருவாங்களா பிள்ளைங்க? வாலிப பிள்ளைங்க வருவாங்க. ஓகே. அவங்களுக்கு இந்த ஊழியத்தின் படி செயல்படுத்துகிற இப்போ உங்களை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வராங்களா, இல்லை அவங்களுக்கு இதை குறிச்சுதான ஒரு அடுத்த தரிசன கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? எப்படி அவங்க? தரிசனம் இருக்குது. ஃபஸ்ட்டு என் பையன்லாம் வந்து எங்களை எதிர்த்தான். இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்களாம் ஊழியத்துக்கு போகிறாங்க, இவங்கள மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அதிலே கொஞ்சம் சோர்வாகி கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கம்மியாச்சு. 2வது வந்து இது எதுக்கும் செஞ்சான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பேசியிருக்காரு, அப்பா போகிற பாதை தான் சரியான பாதை, நம்ம அவங்கள தப்பாக பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் கூட பேசின உடனே நான் பைபிள் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விழுப்புரத்தில் பைபிள் காலேஜ் 2 வருஷமும் படித்தான். படித்து முடிச்சுட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஊழியமும் செஞ்சிட்ருக்கான். ஆண்டவர் கிருபையில் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 4 கிராமத்தில் ஊழியம் செய்கிறான். அவன் தனிப்பட்ட முறையில் அவனாவே கண்டுபிடிச்சி ஊழியத்தையும் செய்கிறான். ரொம்ப சந்தோஷமான மக வேலை செய்கிறாங்க. ஆமாம், மக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க, பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த உதவி கிடையாது. சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் எங்களுக்கு உதவிலாம் கிடையாது. மக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஊழியத்தை செய்யுங்கம்மா, நாங்கள் பின்னாடி தான் சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு மக உதவி செய்கிறாங்க. இப்போ கிராமம் பட்டணம் போகிறீங்க, ஆமாம். இது எந்த நேரம் போவீங்க, எந்த நேரம் வருவீங்கன்னு தெரியாது. ஆமாம், தெரியாது. ஒரு அப்ப நாளைக்கு நிறைய எதிர்ப்பு, போராட்டம், பிரச்சனை, கண்டிப்பா, சாப்பாட்டுக்கு நிறைய சில பிரச்சனை இல்லை. வரும். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு நீங்க போறீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு, நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு தேவன்கிட்ட கேட்டுட்டு அதுக்காக ஆயத்தப்பட்டு போவீங்களா, இல்லை எப்படி நீங்களா கூப்பிட்டாங்க போவீங்களா? கூப்பிட்டாலும் போவோம், நாங்களாவும் வழின்றாவும் போயிடுவோம். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 3-4 ப்ரோக்ராம் கூட செஞ்சுருவோம். எந்த டைமுக்கு வரணும்னு தெரியாது, எந்த டைமுக்கு போகணும்னு தெரியாது. ஆனால் ஒரு நாளும் நாங்கள் உட்காந்துருக்க மாட்டோம். அதாவது 7 நாளும் நீங்க போயிட்டே இருப்பீங்க. போயிட்டே இருப்போம். ஆண்டவர் எங்களுக்கு அந்த வேலையை திறந்த வாசலை வச்சுருக்காங்க, செஞ்சுட்டே இருக்கிறோம். என்ன இப்படி சிறு ஊழின்ட்டு எல்லாரும் கூட சொல்லுவாங்க. அதோட ரகசியம் அவங்களுக்கு தெரியாது, அது நமக்கு தான் தெரியும். எவ்வளோ பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. அந்த ஒரு ஆத்துமா ஒரு பாவி மறந்தோம்னா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த தாட்டோட நாங்கள் போயிட்டே இருப்போம். யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவரை பற்றி சொல்லிடுவோம், ட்ராக்ஸை கொடுத்துருவோம். புதிய ஏற்பாடு பைபிள் எப்போயும் கிதியோன் பைபிள் வச்சுருப்போம். அது யாராக இருந்தாலும் சத்தியத்தை சொல்லி தைரியமாக சொல்லிடுவோம். எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சரி தான். ஆனால் அந்த எதிர்ப்பு மத்தியிலே அவங்களே நமக்கு சாதகமாக வந்துடுவாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வாலிப பையன் வந்து இவ்வளோ பெரிய கத்தி கூட எடுத்துகிட்டு வந்தான் குத்துறதுக்கு. ஆனால் அந்த பிள்ளைக்குள்ள ஸ்பீட்டு இருக்கு, அது செய்யல. அப்புறமா அந்த பிள்ளையே இன்னைக்கு ஊழியத்துக்கு வருது. நீங்க எப்படி ஒரு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு எதிராக கத்தி எடுத்து வெட்ட வந்தவனையே கர்த்தர் மாற்றி ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு உங்களோட ஊழியத்துக்கும் இருக்கிறாங்க. சுவிசேஷராதன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒழுங்கு பண்ணி அங்கே நிறைய ஜபம், நிறைய பாடல்கள், நிறைய சாட்சிகள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த மக்கள், ஊர் மக்களே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க யாருன்னே தெரியாது நமக்கு, முன்ன பின்ன யாரும் கூட தெரியாது. எதிர்ப்பான இடம் தான் விக்கிரவாண்டி, அங்கே ரொம்ப எதிர்ப்பான இடம் தான். ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் ஒரு திறந்த வாசல். இன்னைக்கு போனால் கூட இப்போ விபிஎஸ் மே மாதம் நடத்திருக்கிறோம் அந்த 4 கிராமத்துலையும். நமக்கு வாலண்டியர்ஸ் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எப்பவும் அவங்க டைமுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மதுராந்தகம் பக்கத்தில் காந்தி நகர் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். சரி. போயிட்டு அந்த வீடு வீடாக சந்தித்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு கதவு
இவங்க போய் தட்டினாங்க ம். மனைவி. ம். அப்போது ரொம்ப நேரமாக யாரும் உள்ளேருந்து வரல. ம். திடீர்னு ஒரு பெண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அந்த பொண்ணு. ம். கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, அழுத ஒரு ஃபீலிங் இருந்தது. வந்த உடனே என்ன யாருன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம், இயேசு பற்றி சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். சரின்ட்டு இப்போ தான் நான் தான் கேட்டேன், ஏம்மா கண் கலங்கிருக்கு, கண் சிவப்பாக இருக்குது என்னன்னா, இல்லை சரியான தூக்கம் இல்லை, ம். அதனால் இப்போ தான் தூங்கி எழுந்தேன். இல்லைம்மா எங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை நீ மறைக்கிற, ம். அது உண்மை என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் ம். அப்படின்னு சொன்னபோது ம். அப்போ தான் அழுதுட்டு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, ம். நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் பின்னாடி வந்து இந்த கதவை தட்டியிருந்தீங்கன்னா ம். நான் வந்து சூசைட் பண்ண போயிருக்கேன் ம். அப்படின்னு. என்னன்னு கேட்டால் கூட படிக்கிற ஒரு பையனோடு ம். அந்த காதல் உணவுலேருந்து அவன் வேண்டான்னு சொல்லிட்டான்ட்டு ம். ஃபீலிங் ஆகி அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிட்டு பின்னாடி எல்லாம் கிராமத்து மக்கள் ம். போயிட்டு பின்னாடி சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்துக்கிறாங்க. ம். அப்புறம் அவங்களுக்கு சொல்லி மரணம் என்பது நம்ம கையில் இல்லை, அது ஆண்டவர் தான் நமக்கு வச்சிருக்கிறாரு. ம். அதனால் குறித்த காலத்துக்கு முன்னே மறிக்கிறது வந்து ம். அது தேவனுக்கு பிரியமில்லாத, அது நரகத்துக்கு தான் அந்த ஆத்மா போகும். ம். அதனால் நீங்கள் அந்த முடிவுக்கு வராதீங்க. ம். அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க, ம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அமர்ந்து கேளுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ அந்த ஆத்மா காக்கப்பட்டு பக்கத்தில் உள்ள அந்த ஊழியக்காரர்கள் சந்தித்து இப்போ சபைக்கு போக ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு புதிய நம்பிக்கையும் வாழ்க்கையும் கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு சிறுவர் ஊழியம் தானே, ஒரு சின்ன ஊழியம் தானே, ஏன்னா நிறைய இடத்துல அது அங்கீகாரம் இருக்காது. ஒரு சபையோடு சேர்ந்து பண்ணணும், சபைக்குள்ளே நடக்கிறது மாத்திரம் தான் நம்ம நிறைய பார்க்குறோம். சபையோடு சேர்ந்தும் பண்ண அந்த சிறுவர் ஊழியத்தை செய்து, அது மாத்திரம் இல்லாமல் நிறைய கிராமங்களுக்கு, நிறைய பட்டணங்களுக்கு, சில மாவட்டங்களுக்கு போய் அவர்கள் செய்கிற காரியத்தை இப்போ நீங்கள் அவங்க வாயின் வார்த்தையாக கேட்டிருக்கிறீங்க. இன்னும் நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை தேவன் அவங்களுடைய ஊழியத்தில் செய்திருக்கிறார். அதனால பின்வர காரியத்தில் அதை பார்ப்போம். இந்த முதல் சுற்றில கர்த்தர் உங்களை காரியங்களை கேட்க உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருங்காலங்களில இன்னும் அடுத்தடுத்து உங்க மூலமா நிறைய காரியங்களை கர்த்தர் நீங்க கேள்விப்படுவீங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.